அனைவருக்கும் வணக்கம். கடைசி நேரத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளோட ஆசை, அதுதான் நம்மளோட கனவு, அதுதான் நம்மளோட கடைசியான ஆசை. கடைசி நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் சந்தோஷமாக சாவறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அதுதான் நம்மளோட கனவு, நம்மளோட ஆசை. அதுபோலவே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷத்தை தேடுறதுக்கு எது பண்ண வேண்டும்? அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம உலகத்தில் வாழும் போது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டியது. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ நம்ம இவ்வளோ காலமாக சந்தோஷமாவா இருந்தீங்களா? யாராவது கேட்டால் நீங்கள் சந்தோஷமாவா இருக்கிறீங்க, யாராவது கேட்டால் சொல்லிடுங்க தானே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுதான் உங்களோட பதில். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அப்படி சொல்கிற நீங்கள் ஏன் எப்போதுமே இந்த பிரச்சனைகள், அதுதான் சந்தோஷம், அந்த கஷ்டங்கள் வரும்போது, அது எல்லாமே துக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது, அந்த கஷ்டங்கள் துக்கங்கள் வரும்போது எனக்கு வந்துச்சு, ஏன் எனக்கே அந்த விஷயங்கள் வருது அப்படி நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்றீங்க. ஏன்னா அது விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்கிற விஷயங்கள். ஏன்னா அந்த விஷயங்கள் வெளிய உலகத்தில் இருக்கிற விஷயங்கள். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு வாழ்கிற விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்போதுமே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்தை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற உலகம்தான். ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எப்போதுமே நம்ம தேடுற சந்தோஷம். நம்ம உலகத்தில் இருக்கிறோம், வெளி உலகத்தில் சந்தோஷம் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு தான் வாழ்கிறோம். ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சந்தோஷத்தை தேடுறது. அப்போ சந்தோஷத்தை தேட வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம் எது, அது தேட வேண்டும். ஏன்னா நம்ம சந்தோஷம் எதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அது பண்ணிட்டு அந்த விஷயங்கள் பண்ணால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது பண்ணிட்டு தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால நம்ம அது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது பண்ணால் எனக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும், அதுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது அது விஷயங்கள் பண்ணும்போது, அது பண்ணாமல் இருக்கும்போது நம்ம எப்போதுமே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். அது பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம எப்போதுமே இருக்கிறது கஷ்டத்தில் துக்கத்தில். ஏன்னா நம்மளுக்கு அது பண்ணாமல் இருக்க எனக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற துக்கங்கள் கஷ்டங்கள் எப்போதுமே வர 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 எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே வந்து எப்போதுமே இருக்கிற துக்கங்கள் வந்து போகும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்கள் நமக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் வெளி உலகத்தில் இருக்கிறோம். அது கிடைச்சா சந்தோஷமாக வாழ முடியும், அது இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அந்த விஷயங்கள் இருக்கிறனால, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அது கிடைச்சனால. அப்படி வாழ வேணாம். ஏன்னா அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்கல. ஏன் அப்படி நினச்சி வாழ வேணாம். அது அவங்களுக்கு கிடைச்சது, அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைச்சனால. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சபடி நாம் வாழ்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். நம்ம எப்போதுமே கிடைச்ச வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணால், அது நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கிடைச்ச வாழ்க்கை எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க வேணும்னா நம்ம என்ன பண்ண வேணும்? அந்த பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எது சந்தோஷம், எது துக்கம், எது கவலை. அதுதான் எப்போதுமே நம்ம கவலை துக்கம் சந்தோஷம் அந்த மூணும் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். ஏன்னா அந்த விஷயங்கள் சந்தோஷம் துக்கம் கவலை சொல்கிற விஷயங்கள் அதில் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த விஷயங்களில் தான் கவலை துக்க சந்தோஷம்னு இருக்கிறது. அந்த நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பார்த்தா எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடியும். அந்த எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடிகிற வாழ்க்கைக்கு போகிறதுக்கு எப்போதுமே ட்ரை பண்ணுங்க, எப்போதுமே முயற்சி பண்ணுங்கள். எப்போதுமே முயற்சி பண்ணால் நம்மளுக்கு எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடியும்.
அப்போ எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேணும்னா இந்த இருக்கிற உலகத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாத உலகத்தை பற்றி நினச்சி வாழறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா எப்போதுமே நம்ம முயற்சி பண்ணுறது இல்லாத உலகத்தை பற்றி நினச்சி வாழ்கிறதுக்கு. அந்த இல்லாத உலகத்தை பற்றி நினச்சி வாழும்போது நாம் இருக்கிறது அந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும், எனக்கு அந்த சந்தோஷம் எப்படி, நான் அந்த சந்தோஷத்தை பின்னாடி எப்படி போகிறது, அதுதான் எப்படி அந்த சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு நினச்சி தான் நாம் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது கிடைச்ச சந்தோஷத்தை கூட நம்மளுக்கு அனுபவிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவித்து நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவித்து வாழுங்க. அதுதான் நம்மளோட ஆசை, கனவு இருக்க வேணும். நம்ம சந்தோஷத்தை நினச்சி வாழுங்க. சந்தோஷமாக இருக்க வேணும்னா கிடைச்ச வாழ்க்கை நல்லா வாழுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.